ராதா வந்து அம்முக்கிட்ட எல்லா உண்மையுமே வந்து சொல்கிறாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆனது, அதுக்கப்புறம் பிரிஞ்சது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பழைய நினைவு இல்லாதது எல்லாத்தையுமே வந்து ராதா வந்து சொல்லதால் வந்து அம்மு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழறாங்க. அம்மு அழாத அம்மு, எதுக்காக அம்மா அழற அப்படின்னோடனே, எனக்கு காவேரி மிஸ்ஸை உடனே பார்க்கணும், என் அம்மாவை எனக்கு உடனே பார்க்கணும்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வந்து அம்மு அதை பார்த்து ராதா அதிர்ச்சி அடைகிறா. ஐயோ போச்சு போ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நான் வேற எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், விஜய் வந்தால் என்ன பண்ண போகிறோன்னு நீ வேறு அழுகே நிறுத்த மாட்டேங்கிறியே, இங்கே பாரமோ சொன்னால் கேட்கணும், அம்மா வேணும்னு கேட்டால் எப்படி, நான் தான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, ஐயோ இவ சின்ன குழந்தை நிரூபிச்சிட்டாலே, என்ன சொன்னாலும் வந்து யோசிச்சு பண்ணுவான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணுறாளே, எனக்கு பாட்டி அம்மா பார்க்கணும் பாட்டி ப்ளீஸ் பாட்டின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விஜய் வராரு. என்னாச்சுங்க அப்படின்னு, ஐயோ விஜய் வந்துட்டானே, இங்கே பாரமோ இந்த விஷயத்தை பற்றி நீ எதுவும் விஜய்கிட்ட பேசக்கூடாது சரியா, அப்புறம் நம்ம பேசிக்கலாம் சொல்லிட்டு வெளியே வராங்க. அதை பார்த்துட்டு வந்து விஜய் வந்து என்ன ஆச்சு அம்மு ஏன் அழறா அப்படின்னு, அது வந்து விஜய் அது வந்து அப்படின்னோடனே உடனே அம்மு கிட்ட வராங்க. விஜய் என்னாச்சு அம்மு ஏன் அழற, அப்பா நான் அம்மா கிட்டே போகணும்ப்பா அதுக்கு தான்ப்பா அழறேன் அப்படின்னோடனே, அம்மா கிட்டே போகணுமா, என்ன அம்மு என்ன சொல்கிற நீ அப்படின்னோடனே, எனக்கு தெரியும்ப்பா காவேரி மிஸ் தானே என்னோட அம்மா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னோடனே, விஜய் சாரி விஜய் நான் தாண்டா சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, என்ன சித்தி இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு வேறு வழி தெரியலடா, இவ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏன் வந்து காவேரி மிஸ்ஸும் வந்து என் அம்மா ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொலைச்சி எடுத்துட்டாடா கேட்டு, வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதாக போச்சுடா, என்னை மன்னிச்சிடு விஜய் அப்படின்னோடனே, என்ன சித்தி இப்படி பண்ணி வச்சுட்டீங்களே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், அவள் அம்மா வேணும் கேட்கக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரம்மோ நான் சொல்கிறது கேட்பல, அப்பா சொன்னால் நீ கேட்பல அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. சொல்லம்மோ கேட்பியா கேட்க மாட்டியா, கேட்பேன், அப்போது நான் சொல்கிறத நீ அமைதியாக கேட்கணும், இங்கே பாரு இப்போ நீ போய் காவேரி மிஸ்ஸை அம்மான்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா நீங்கள் தான் என்னை ஏற்றுக்குங்கன்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஏன்ப்பா என்னை ஏற்றுக்க முடியாது, உனக்கு பாட்டி சொன்னாங்கல்ல அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பழசெல்லாம் மறந்துட்டாங்கன்னு, அவங்க எப்படி இப்போ உன்னை ஏற்றுக்க முடியும், நீ தான் உங்களுக்கு ஞாபகம் இல்லையே, என்னையும் ஞாபகம் இல்லை உன்னையும் ஞாபகம் இல்லை, எப்படி அம்மா ஏற்றுக்க முடியும் அப்படின்னோடனே, இல்லைப்பா நம்ம எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்போம்ப்பா, அவங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கப்பா, இவ்வளோ நாள் என் அம்மா எங்கே இருக்காங்க, என் அம்மா இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன்ப்பா, ஆனால் இப்போ என் அம்மா இருக்கும்போது நான் எப்படிப்பா தனியாக இருக்க முடியும், எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மா கூட தானேப்பா இருக்கணும், ப்ளீஸ்ப்பா அப்படின்னோடனே, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது விஜய் சாரிடா இப்படிலாம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கலடா, அவள் குழந்தை சித்தி குழந்தை வேறு இப்படி பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கப்பீங்க, இல்லைடா ரொம்ப மெச்சூரிட்டியாக எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாலும் அதை புரிஞ்சுப்பான்னு நினச்சேன்டா, அவள் என்ன தான் வந்து எல்லா விஷயத்தையும் மெச்சூரிட்டியாக பேசினாலும் அவள் குழந்தை தானே சித்தி, அவள் குழந்தைன்றதை அவள் அம்மாவை தேடுதானே தேடுவா, இப்போ எப்படி அவர் சமாதானப்படுத்துறதே தெரியல விஜய், என்ன விஜய் பண்ண போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க, அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார் ரூமுக்கு. இங்கே பாரு அம்மு நான் சொல்கிறத கேளு, உன் அம்மா நல்லா இருக்கணும் நீ விரும்புகிறியா இல்லையா, ஆமாம் அப்படின்னா நம்ம இந்த உண்மையை உன் அம்மா கிட்டே சொல்லக்கூடாது, சரி அப்போது கடைசி வரைக்கும் அம்மா என்னை வந்து ஏற்றுக்க மாட்டாங்களா, நான் இப்படியே தான் இருக்கணும் அம்மா இல்லாத பொண்ணா, ஏற்றுப்பாங்கடா அவங்களுக்கு ஞாபகம் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வந்துடும், ஞாபகம் வந்தோடனே ஏற்றுப்பாங்க, ஒரு வேளை நம்ம ஞாபகப்படுத்தணும்னா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் டாக்டர் சொல்லியிருக்காரு, உன் அம்மா நல்லா இருக்கணுமா வேணாம்மா நீயே சொல்லு நல்லா இருக்கணும், அப்போ இந்த உண்மையை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, மெயினாக காவேரிக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது புரியுதா அப்படின்னோடனே அப்படியே யோசனையாக இருக்காங்க. அம்முன்னு சொல்லிட்டு காவேரி எங்கே வராங்க, காவேரி பார்த்து எல்லாம் அதிர்ஷ்டம் அடைகிறாங்க. ஐயோ இவ எதுக்கு இங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ஓடி போகிறா, அதை பார்த்து எல்லாம் ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி விடாரு. அம்முன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே காவேரியை கட்டிக்கிறாங்க, கட்டிட்டு அழறாங்க அம்மு. அதை பார்த்து காவேரிக்கு ஒன்றும் புரியல, அம்மு உனக்கு உடம்பு சரியில்லைல்ல அதான் உன்னை பார்க்க வந்தேன், என்னடா ஆச்சு ஏன்டா அழற, அப்பா உன்னை திட்டினாரா அதுதான் அழறியா, இல்லை வேறு எதுக்கு அழற, அது வந்து அப்படின்றாங்க, சொல்லு அம்மு எதுக்காக அழற, ரொம்ப உடம்பு சரியில்லையா அதான் ரொம்ப வலிக்குதா உடம்பு ஏதாவது அதனால தான் அழுவுறியா அப்படின்னோடனே, இல்லை எனக்கு அம்மா ஞாபகம் வந்துடுச்சா அதனால் அழறியா, சரி கவலைப்படக்கூடாது சரியா, நான் தான் மிஸ் வந்துட்டேன்ல அப்படின்னோடனே அப்படியே மிஸ்ஸையே பார்க்குறாங்க, வச்சக்கன் வாங்காமையே நம்ம காவேரியே வந்து நம்ம அம்மு அதை பார்த்து ஏன் இவ ஒரு மாதிரி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி பார்க்குறாங்க, என் அம்மா எனக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே வந்து யோசிக்கிறாங்க. நம்ம அம்மு இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பரிதவிக்கிறார் விஜய்.